شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. அன்பர்களே, தோழர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணமாக முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போதாவது நாம் அல்லது அவ்வப்போதாவது நாம் முஸ்லிமாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோமா? ஆம் என்று பதில் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன முஸ்லிமா படைச்சிட்டானே என்று ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலம், யாரும் இல்லாத போதும் கூட, தனிமையிலே இருக்கிற போதும் கூட அல்லாஹ் என்ன முஸ்லிமா படைச்சிட்டாங்க என்று ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உள்ளால் உள்ளபடி நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும்தான். வேற நான் பெரிய பணக்காரனா அல்லாஹ் என்ன ஆக்கிட்டான் அந்த மகிழ்ச்சி நிலைக்காது. ஒரு காலத்தில் ஏழையா போயிடுவோம். என்ன அழகா அல்லாஹ் படைச்சிட்டாங்க, எனக்கு மகிழ்ச்சிங்க. இந்த ஊர்ல என்ன மாதிரி யாருங்க அழகு? அந்த அழகு 60 வருஷத்துக்கு பிறகு உன் பக்கம் யாரும் திரும்பவே மாட்டாங்க. அப்ப எல்லா மகிழ்ச்சிகளும் முடிந்து போகக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ் என்னை அஹ்ல லா இலாஹா இல்லல்லாஹ் ஆக்கிட்டான், என்னை லா இலாஹா இல்லல்லாஹ் உடையவர்களா அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று மகிழ்ச்சி அடைவானேயானால் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு காலங்கள் போக போக இன்னும் கூடிக்கிட்டு தான் போகும். எப்படி கூடும்? 10 வயசுல அல்லாஹ் என்னை முஸ்லீமா வச்சான், இப்போ எனக்கு 50 வயசாக போகுது, இன்னும் அல்லாஹ் என்னை முஸ்லீமாவே வச்சிருக்கான். 60 வயசாக போகுது, அல்லாஹ் என்னை இன்னும் முஸ்லீமா வச்சிருக்கான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நண்பர்களே, அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்ன? நான் முஸ்லீம், அல்லாஹுடைய அடிமையாக அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி என்பது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகையில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஓத வச்சான். சூரத்துல் ஹுஜராத் அப்படின்னு அத்தியாயம் 26வது ஜுஸூல அதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லி காமிச்சான். அதை ஓதக்குள்ளேயே ஒரே பேரின்பமா போயிடுச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். நமக்கு ஏற்கனவே அல்லாஹுடைய ஃபதுல், அல்லாஹுடைய பேரருள், அல்லாஹுவை அறிந்த அந்த நல்லடியார்களுடைய தொடர்பு கிடைத்ததன் காரணமாக ஈமானை கொண்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியில நம்ம இருக்கோம். அதைத்தான் நம்ம பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம பைக்கில் வரக்குள்ள, தொழுவைக்கு வரக்குள்ள, பஸ்ஸில் போகக்குள்ள, காரில் போகக்குள்ள இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றது. அல்லாஹ் நம்மளை முஸ்லீம் ஆக்கிதான் தான், நினைச்சு பாத்தியாத்தா, அல்லாஹ் நம்மளை மட்டும் ஆக்கியிருந்தா என்ன நினைச்சு என்ன ஆயிருக்கும் தான். இதையே திரும்ப 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 அதான் அசல் விஷயம் நமக்கு. அப்ப அந்த இஸ்லாம் கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமா அல்லாஹ் நமக்கு ஆக்கிட்டான். காரணம், அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய சுஹபத், அவர்களுடைய சகவாசம் நமக்கு அதை மகிழ்ச்சியா காமிச்சிருச்சு, வேற எதையும் மகிழ்ச்சியா காமிக்க. அப்ப அந்த ஹால்ல இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய ஃபதுல் மௌலா, அது நம்முடைய இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஃபதுல் அது. அன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபஜ்ருடைய தொழுகையில் ஒரு ஆயத்து ஓதுறோம். அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுகிறான், வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் சொல்றான் மௌலா, தெளிவா அல்லாஹ் சொல்றான், என்னப்பா நீ முஸ்லீம் ஆகிட்டேன்னு நினைச்சுக்கிட்டியா? இந்த ஈமானை பிரியமானதாக நான் உனக்கு ஆக்கினேங்க. அல்லாஹு அக்பர். யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் அப்படி மட்டும் ஆக்கியிருக்கலண்டா. குர்ஆன் ஆயத்து மௌலா சூரத்துல் ஹுஜராத் 26வது சூரத்துல் ஃபத்ஹுக்கு அடுத்த சூரா, வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான். உங்கள் பக்கம் இந்த ஈமானை பிரியமானதாக அல்லாஹ் ஆக்கினான். எதுக்குங்க அல்லாஹ் ஆக்கணும்? நான் யாரு? இல்லை என்ன கொண்டு அல்லாஹ்வுக்கு எதுவும் சகாயமா? ஒண்ணுமே இல்லையே.
இல்லை எங்கள் அத்தாவுடைய அத்தாவெல்லாம் பெரிய நபிமார்களுடைய பரம்பரையா, சஹாபிகளுடைய பரம்பரை? ஒன்றும் இல்லையே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன கருணை இருந்தா, என்ன ஒரு உச்சமான ஒரு அன்பு அல்லாஹுக்கு நம்மீது இருந்திருந்தால் அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு கொடுத்தேன், நீலாம் ஈமான் கொள்ளல, நீலாம் முஸ்லிமா ஆகவே இல்லை, உன்னை நான் ஆக்குனேங்கிறான். எனக்கு அதை நினைச்சு அன்னைக்கு பூரா ஒரே குதூகலம், ஒரே மகிழ்ச்சி. இப்போ வரைக்கும் அந்த மகிழ்ச்சி போக மாட்டேங்குது. என்ன ரப்பே, என்ன கிருபை செஞ்சிட்டனி, என்ன எங்களுக்கு என்ன கிருபை செஞ்சிட்டனி. வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அடுத்து அல்லாஹ் பேசுறான். அந்த இப்போ நான் பேசுறேன்ல, இப்போ ஈமான் கொண்ட அந்த பாக்கியத்தை நினைச்சு எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு, ஒரே சந்தோஷமா இருக்குன்னு பேசுறேன்ல. இப்போ அல்லாஹ் சொல்றான், வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். உங்க உள்ளத்துல ஈமானை ஒரு மகிழ்ச்சியாக அலங்காரமாக நான் தான் பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது ஒன்று போதுமோ போல, வேற என்ன அல்லாட்டு நம்ம கேட்கணும்? நம்ம அல்லாட்டு வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை உங்களின் பக்கம் பிரியமானதாக அல்லாஹ் ஆக்கினான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அலங்காரமாக அந்த ஈமானை அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் ஆக்கினான். இங்க ரெண்டு, ஒன்று ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமான் கொள்ளக்கூடிய வாய்ப்பை, ஈமானை தேடி போகக்கூடிய வாய்ப்பை, ஈமானை பிரியப்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் முதல்ல கொடுத்தங்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அத்தோட நின்றுட்டாங்க. பெரும்பான்மையான மனிதர்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள பெரும்பான்மையானவர்கள் அந்த முதல் நிலை மட்டும்தான். என்ன நிலை? அவங்களுடைய உள்ளத்துல ஈமானை அல்லாஹ் பிரியமாக காட்டினான், அதன் காரணமாக அவர்கள் முஸ்லிமானார்கள், அவ்வளவுதான். இரண்டாவது நிலை என்ன? வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை நான் அலங்கரித்து காட்டி. இது இரண்டாவது நிலை. இதுதான் இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஈமான கொடுத்துட்டே ரப்பி, அது பத்தாதா, எங்களுக்கு தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுத்துட்டே அல்லாஹ். பயமா இருக்கு, புடுங்கிடுவானோன்னு பயமா இருக்கு. ஏன்னா தகுதி இருந்து வாங்கினா தைரியமா உட்காரலாம். சும்மா என்னை ஒன்று மேனேஜர் ஆக்கிரல அவர் கம்பெனியில். நான் யார் தெரியுமா, இந்த கம்பெனிக்கு எப்படி உழைச்சேன் தெரியுமா, என் படிப்பு தெரியுமா, என் திறமை தெரியுமா, நான் அந்த கம்பெனியில் இருக்கக்குள்ள எப்படி அந்த கம்பெனியை வச்சிருந்தேன் தெரியுமா, அதனால என்னை மேனேஜராக போட்டிருக்கான் அப்படின்னா இருமா போட உட்காரலாம். ஒன்றுமே இல்லையே நம்மகிட்ட. ஈமான அல்லாஹ் நமக்கு தருவதற்கு, ஈமானை நமக்கு பிரியமானதாக ஆக்குவதற்கு எந்த தகுதியும் இல்லை. எந்த தகுதியுமே இல்லாத பூஜ்யங்களாகிய நம்மை அல்லாஹ் ஈமான கொடுத்திருக்கான். இரண்டாவது, வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அதை அலங்காரமாக நாம் காட்டிவிட்டோம். இந்த பயான் சில பேருக்கு ரசிக்கும், சில பேருக்கு ரசிக்காது. யாருக்கு ரசிக்கும் தெரியுமா? யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் ஆக்கிட்டானோ அவங்க குதூகலம், டான்ஸ் அடிப்பாங்க, அவங்க உள்ளம் ஆடும். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க சும்மா உட்கார்ந்துருப்பாங்க. குர்ஆன் ஆயத் என்னமார் பேசுறான் அல்லாஹ், என்னமார் பேசுறான். இன்னைக்கு ஃபஜ்ர்ல ஓத முடியல எனக்கு இந்த ஆயத்தை, எனக்கு அழுக அப்படியே முட்டிக்கிட்டு வருது. வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், இந்த ஈமானை உங்களுக்கு அலங்காரமாக நாம் உங்களுடைய உள்ளங்களிலே ஆக்கிவிட்டோம். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு ஒரு பேச்சுன்னா ஈமான் தான். எனக்கு ஈமான் கிடைச்சிருச்சுங்க, அல்லாஹ் என்னை முஸ்லீம் ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் என்னை முஸ்லீம் ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் என்னை மூமின் ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி. அல்லாஹ் அக்பர். நண்பர்களே, அப்ப ஈமான் நம்மை கொள்ள வைத்ததும் அல்லாஹ் தான். அந்த ஈமான்ல ஒரு லஸ்ஸத், ஒரு டேஸ்ட், ஒரு இன்பத்தை கொடுத்ததும் ரப்பு தான். ரெண்டுமே ரப்பு தான். சில பேர்களுக்கு அல்லாஹ் அந்த ஈமானை கொடுத்ததோடு நிப்பாட்டிக்கிட்டான், அந்த ரெண்டாவது இடத்துக்கு போகலை. அதனால அவங்களால அனுபவிக்க முடியலை. இந்த மார்க்கத்தை அவர்கள் சாப்பிடலாம். இந்த மார்க்கம் சாப்பிடுகிற மார்க்கம், சுவைக்கிற மார்க்கம், அனுபவிக்கிற மார்க்கம், பேரின்பம் அடைகிற மார்க்கம். எப்படி சாப்பாட்டுக்கு ஒரு சுவை இருக்கு, ஹல்வாக்கு ஒரு சுவை இருக்கு, புரோட்டா சால்னாவுக்கு ஒரு சுவை இருக்கு, அதை போல இந்த ஈமானுக்கு ஒரு சுவை இருக்கு, லஸ்ஸத் இருக்கு. மோலா லஸ்ஸத் இருக்கு, இதுக்கு ஒரு இன்பம், போதை இருக்கு, இதுக்கு ஒரு போதை இருக்கு ஈமானுக்கு. அதுதான் அந்த ஆயத்து பேசுது. வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே இந்த ஈமானை நாம் அலங்கரித்து விட்டோம். அல்லாஹ் அக்பர்.
நம்ம அதுக்கு ஆசைப்படணும். யாரெல்லாம் எங்களையும் நீ அந்த மாதிரி ஆக்கிடல, எங்களை அந்த முதல் லிஸ்டோட நிப்பாட்டிராத ரப்பே. வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்கும் ஈமானோட நிப்பாட்டிராத. வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வர அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய. ஈமானை கொண்டு பேரின்பம் அடையக்கூடிய மக்களா எங்களை நீ ஆக்கிறல்ல. ஈமானை கொண்டு பேரின்பம் அடையக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி. வாங்குதுவா முடிச்ச உடனே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி சாதிகத்தில் முஸ்தஜாபிலஹா தாவத்தில் ஹக்கி கலிமதி தக்குவா. பெருமானார் கேட்டதுவா அஹீனா அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅத்னா அலைஹா வஜஅல்னா மின் ஹியாரி அஹ்லிஹா அஹ்யா அம்பா அம்பாத்தா. பெருமானார் பாங்கு ஓதி முடிச்ச உடனே இந்த துவா ஓதுவாங்க. பாங்கு துவா ஓதி முடிச்சு இதையும் ஓதுவாங்க, எப்போதும் ஓதுவாங்க பெருமானார். யா அல்லாஹ், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கிறது அல்லவா, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உடையவர்களில் சிறந்தவர்களாக எங்களை நீ வாழ வைப்பாய். அது என்ன சிறந்தவர்கள்? இதான் அந்த ஈமானை கொண்டு அனுபவிப்பவர்கள். அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னா என்ன? ஈமான் தான். காலையில எந்திரிச்சா மகிழ்ச்சி, ராத்திரி படுக்க போக்குள்ள மகிழ்ச்சி, நடுஜாமத்தில் முழிச்சா மகிழ்ச்சி, சகருக்கு எந்திரிச்சா மகிழ்ச்சி, நோம்பு துறக்கக்குள்ள மகிழ்ச்சி. ஏன்? ஈமான் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஈமான் போகலையிலே, முதல்ல காசு வருது போகுது, ஈமான் வந்துட்டு போறது அரை இருந்துகிட்டே இருக்குங்க. ஈமான் நடுஜாமத்தில் முழிச்சா ஒரே மகிழ்ச்சி. அல்லாஹ், நான் முஸ்லீமா இருக்கிற ரப்பே, கோடான கோடி பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே ரப்பே, என்ன நீ முஸ்லீம் ஆக்கிட்டிய, உன் அடிமை ஆக்கிட்டிய, அப்துல்லா ஆக்கிட்டிய, நான் கேட்காமலே ஆக்கிட்டிய ரப்பே, நான் கேட்காமலே ஆக்கிட்டிய. என்ன தகுதி இருக்கு எனக்கு? என்ன தகுதி இருக்கு? அவரை நீ ஆக்கல, அவருக்கு என்ன தகுதி இல்லை. இவரை நீ ஆக்கல, என்ன இவருக்கு தகுதி இல்லை. எனக்கு என்ன தகுதி வந்துச்சு ரப்பே? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த துனியாவில் என்னை போன்று சாமானியன் பூஜ்ஜியம் யாருமே இல்லை. எனக்கு எதுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்த? எனக்கு எதுக்கு ரப்பே ஈமானை கொடுத்து? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு நாம் அலங்கரித்து விட்டோம், அலங்கரித்து விட்டோம். அல்லாஹு அக்பர். சஹாபிகள் இந்த நிலையில தான் இருந்தாங்க. அதனால தான் ஒன்றுமே இல்லை சஹாபாக்கள்கிட்ட. என்ன இருந்துச்சு? அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். ட்ரெஸ்ஸு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஆனால் ராஜா மாதிரி இருப்பாங்க. பேச்செல்லாம் பார்த்தா எங்கேயோ இருக்கும். காரணம் ஈமானுடைய சுவை, ஈமானுடைய சுவையை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய உயர்வு. அவங்க சொல்றாங்க, அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ நாயிமுன் அலைஹி தௌபுன் அபியது. நான் ஒரு நாள் இரவு, லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய உயர்வை பாருங்க மோலா, அரை இதை விளங்குங்க மோலா. இதுதான் மோலா எப்பயுமே நம்மளை இன்பமாக வச்சிருக்கும். ஜுரம் வந்தாலும் இன்பமாக வச்சிருக்கும், கால் வலி வந்தாலும் இன்பமாக வச்சிருக்கும், வயிற்று வலி வந்தாலும் இன்பமாக. இந்த ஈமான் உள்ள பூந்திருச்சுட்டான். காசு ஜேபில் இருந்தாலும் இன்பமாக வச்சிருக்கும், காசு இல்லைன்றாலும் இன்பமாக வச்சிருக்கும். மகிழ்ச்சியாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தாலும் இன்பமாக வைத்திருக்கும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கவலை தரக்கூடியதாக இருந்தாலும் இன்பமாக வச்சிருக்கும். அதுதான் ஈமானுடைய அலங்காரம். தான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். சஹாபி ரசூல் சொல்றாங்க, பெருமானார்ட்ட வந்த இரவு நேரம் பெருமானார் தூங்கி கொண்டிருந்தார்கள். அலைஹி தௌபுன் அபியது, அவர்கள் மேலே ஒரு வெள்ளை துணி போத்திக்கிட்டு பெருமானார் படுத்திருந்தாங்க. நான் உடனே போயிட்டேன். தும்மா அத்தைத்துகு, பின்பு பெருமானாரிடத்திலே வந்தேன். ஹுவ நாயிமுன், அப்போது பெய்தா ஹுவ நாயிமுன், அப்போதும் பெருமானார் தூங்கிட்டு இருந்தாங்க. உடனே ரொம்ப நேரம்லாம் இல்லை. சும்மா அத்தைத்துகு, மூன்றாவது தடவையாக நபியிடத்திலே நான் வந்தேன். பக்கதிஸ் தை கதை, பெருமானார் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜலஸ்து இலைஹி, பெருமானாருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அல்லாஹு அக்பர். ஓல இந்த சுவை எப்போ தெரியுமா நம்ம அடைஞ்சிக்கலாம்? ரெண்டாவது கட்டம் ஹப்பப இலைக்கும் ஈமான் முதல்ல, ரெண்டாவது ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அந்த ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் ஏற்கனவே யார் அடைந்தார்களோ அவங்க கூட உட்கார்ந்தா தான் அதை நம்ம அடையும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானா. பாருங்க எப்படி ஓடி வர்றாங்க பாருங்க. பெருமானார் தூங்குறாங்களேன்னு போயிடல, திரும்ப எழுப்புறதுக்கு கண்ணிய குறையும், எழுப்பக்கூடாது. சஹாபி ரசூல் சொல்றாங்க, ரசூல்லாட்ட வந்த ரசூலா தூங்கிட்டு இருந்தாங்க, சரி நாளை கேட்டுக்கலாம், போயிருக்கலாம்ல, போகல. திரும்ப வந்தேன், திரும்ப தூங்குறாங்க, திரும்ப போயிட்டேன், திரும்ப வந்தேன், திரும்ப எந்திரிச்சிட்டாங்க பெருமானார். ஜலஸ்து இலைஹி, பெருமானாருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டேன்.
உட்கார்ந்த உடனே இப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அபதின் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தும்ம மாத்த அலா தாலிக இல்லா தஹலல் ஜன்னா. என்ன ஒரு சுப செய்தி. பெருமானார் இடத்திலே சொன்னார்கள், மாமின் அபுதின் ஒரு அடிமை, கால லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாயன். வெறும் வணக்கத்திற்குரிய நாயன் நீங்க அர்த்தம் வச்சீங்கன்னா அல்லாஹ் மேல உங்களுக்கு காதலே வராது. அல்லாஹுவை அல்லாஹுவாக நீங்கள் விளங்கினால் உங்களுடைய வணக்கம் வரட்டு வணக்கமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படித்தானே வணங்குது. அவங்க வணக்கத்திலாம் இன்பம் இருக்காது, கடமை. வணக்கம் அப்படி இல்லை. வணக்கம் பாசம், வணக்கம் பணிவு, நன்றி செலுத்துதல், அது வரணும். அது எப்போ வரும் தெரியுமா? அல்லாஹுவை நாம் இலாகுவாக விளங்க வேண்டும். அல்லாஹுவை வெறும் மஅபூதாக விளங்கினால், வணக்கத்திற்குரியவனாக மட்டும் விளங்கினால் அல்லாஹுவின் மீது காதல் வரவே வராது உங்களுக்கு. அல்லாஹ் தன்னை அப்படி அறிமுகப்படுத்தல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இன்னனி அனல்லா. எல்லாருக்கும் சொன்ன செய்தி குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறா, இன்னனி அனல்லா, நிச்சயமாக நானே அல்லாஹ், நான் அல்லாஹுவாக இருக்கிறபடியால் என்னை நீங்கள் வணங்குங்கள் சொல்லல அல்லாஹ். பிறகு எப்படி சொன்னா அல்லாஹ், இன்னனி அனல்லா, நானே அல்லாஹ், லா இலாஹ இல்லான, என்ன தவிர உன் தேவையை பூர்த்தி செய்யறவ யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, எனவே என்ன நீ வணங்கு. உன்னை இலவசமா வணங்க சொல்லல. உன்ல இருக்கிற ஹயாத் ஏ ஹயாத், நீ பார்க்கிற பார்வை ஏ பசாரத், நீ ஆமா நீ குருடன், நீ கேட்கிற சமாத் என்னுடைய சமாத், நீ ஊமை, உன்னுடைய ஒரு பாச சொல்லை கூட உன்னால் வெளிப்படுத்த முடியாத ஊமை நீ, அபுக்கம் நீ, பிறவி ஊமை நீ. ஏன் கலாம கொண்டு நீ பேசுற, அதனால தொழு. சும்மா ஒண்ணு நான் வழங்க சொல்லல. உன் இல்மு எனக்கு சொந்தம், உன்னுடைய நாட்டம் எனக்கு சொந்தம். கைகால் அசைக்கிறிய, ஆடுறியே, உன் கண் இமை ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் தடவை மூடி 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 துறக்குதே, யார் துறக்கிறா சொல்லு. உங்க அத்தா கூட உட்காந்து திறந்து மூடி விடுறாரா? உங்க அம்மா மூடி விடுறாங்களா? உன் பொண்டாட்டி மூடி விடுறாளா? யார் செய்யற? அரே நான் செய்யறையா உன் தேவையை பூர்த்தி செய். அல்லாஹு அக்பர். இன்னனி அனல்லா, நானே அல்லாஹ், லா இலாஹ இல்லான, என்ன தவிர உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. எனவே ஃபஅபுதுனி, என்னை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் வணக்கத்தை தனக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? நான் தான் உன் ஹாஜத்திரவா, உன் இலா நான் தான்ப்பா, அதனால என்ன நீ வணங்கு. அல்லாஹு அக்பர். நண்பர்களே, இங்க நபி சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார்ட்ட நான் போனேன். 3வது தடவை சென்ற போது பெருமானார் என்னிடத்திலே சொன்னார்கள், மாமின் அபுதின் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னானோ, சும்மா மாத்த அலாதாலிக்க, இதான் இங்க விஷயம். பின்பு அவன் மரணிப்பானையானால் அலாதாலிக்க, இந்த கலிமாவிலே இருக்கிற நிலையிலேயே. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க பெருமானார்? இடையில நீ வெளியே போயிருவேங்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் போயிட்டாங்களே வெளியே, கண்ணால பாக்கிறோமே. எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் எதையோ அற்ப காரணங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால தான் நபி அதை இங்க பதிவு செய்யறாங்க. துனியாவுக்காக நீ ஈமான விட்டுருவேன், பொண்ணை கல்யாணம் பண்ண நீ ஈமான விட்டுருவேன், பொண்ணு புருஷனுக்காக ஈமான விட்டுருவா. பார்க்கிறமே கண்கூடா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நண்பர்களே, அந்த மாதிரி போகக்கூடிய மக்கள் எனக்கெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மையில கோபம் வராது, பரிதாபம் தான் வரும் எனக்கு. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி, இந்த அற்ப உடல் சுகத்திற்காக வேண்டி காதல் என்கிற பெயர்ல வெளியே போறாங்கல்ல, அவங்கள பார்த்து எனக்கு கோபம் வராது, பரிதாபம் வரும் எனக்கு. அட பாவி, ஏமாந்துட்டியடா, ஏமாந்துட்டி, என்ன மாதிரி வாழ்க்கை உனக்கு இங்கேயும் தருவான் அங்கேயும் தருவான், இழந்துட்டியப்பா, இறக்கம்தான் வரும், பரிதாபம் தான் வரும். காரணம் அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஈமான். நபி சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி முஸ்லிமாகி விட்ட ஒரு அடியான் பின்பு அதே நிலையிலே இருக்கிற போதே அவன் மரணித்து விடுவானே, ஆனால் இல்லா தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே இந்த சஹாபி சொல்றாங்க,
ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னோன்னே குழுத்து நான் பெருமானார்கிட்ட கேட்டேன், வயின் ஜனா வயின் சரக்க யா ரசூலல்லாஹ், மூல கலிமாவுக்கு முன்னால் எல்லாம் அடிபட்டு போயிருக்கு. நான் பெருமானார்கிட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகுனா முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மூத்தான் போயிட்டான், அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறீங்க நாயகமே, அவன் தெரியாமல் தப்பி தவறி விபச்சாரம் செஞ்சிட்டான் அல்லது திருடிட்டான், அவனையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா? மன்னிப்பு கேட்டா அவனையுமா சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான்? விபச்சாரம் செஞ்சவனையும் அல்லாஹ் அனுப்புவான். ஆனால் திருந்திட்டான், பாவ மன்னிப்பெல்லாம் தேடிட்டான், அவனை அல்லாஹ் அனுப்புவானா அப்படின்னு நான் பெருமானார்கிட்ட கேட்டேன். நபி சொன்னாங்க, வயின் ஜனா வயின் சரக்க, ஆமாப்பா அவனையும் அல்லாஹ் மன்னிச்சிடும், மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சு அவனை அனுப்பி. அல்லாஹு அக்பர். இப்போ விளங்கணும் போல நம்ம கலிமாவுடைய உயர்வு. நாம் செய்த பாவங்கள் அவைகள் கண்டுகொள்ளப்படாமல் போனதற்கு, நாம் செய்த பாவங்களுக்கு ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிற போது அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸ்ல வருது, நாளை மறுமை நாளையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத் செய்வானாக, ஆமீன் சொல்லுங்களேன். அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் நாளை மறுமை நாளையில் வருவானா, நரகத்தினுடைய அந்த பயங்கரம் அதை பார்ப்பானா, பார்த்து நடுங்கி போய் நிற்பானா. அப்போ அவன்கிட்ட கேட்கப்படுமா, எப்பா உலகத்தில் பெரிய சொத்துக்காரனாக இருந்தேன், நீ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தேன், இப்போ சொல்லு, உன்னை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பினான், இந்த நரகத்துடைய அதாபுலேருந்து தப்பிப்பதற்காக வேண்டி உன்னுடைய எல்லா சொத்தையும் தர்மம் செஞ்சிடறியா, ரெடியா நீ அப்படின்னு அந்த மனுஷனை பார்த்து கேட்கப்படும். பெரிய சொத்துக்காரன், பயங்கர அதிபதி. அவன் சொல்லுவானா, ஆமாம் கட்டாயம் செஞ்சிடறானா, அனுப்ப என்னையே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லுவானா, அவ்வளோதான் அனுப்பவெல்லாம் மாட்டேனா, முடிஞ்சு போச்சு, ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கை, நீ தூங்கிட்டேன், வாழ்க்கையை தூங்கியே கழிச்சது. எத்தனையோ செய்திகள் உனக்கு சொல்லப்பட்டது, உனக்கு சொல்லாம இல்லை. யாரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நம்ம சொல்ல முடியாது, எனக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியாது அல்லான்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லா செய்திகளையும் அல்லாஹ் எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்த்து விட்டான், சேர்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவானா அந்த மனுஷனை பார்த்து, இனிமேல் உன்னை திரும்ப நான் அனுப்ப மாட்டேன்ப்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், நான் உலகத்தில் இதை உன்கிட்ட கேட்கல, இப்போ அவன் சொத்தை பூரா தர்மம் செய்கின்றான் நான் சொன்னேன், ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னேன், நீ மறுத்து விட்டாய், வேற இதெல்லாம் நான் கேட்கல, இப்போ பாரு ஒட்டுமொத்த சொத்தை நான் தர்மம் செஞ்சு வந்துடுறேங்கிறேன், நான் அதை தான் கேட்கலையப்பா துனியாவில் இருக்கும்போது, ஒரே ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்டேன், நீ சொல்ல மறுத்து விட்டாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பாருங்க, இப்போ நம்ம விளங்கணும், நமக்கு அல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை தௌஃபீக் செஞ்சிட்டான். அன்பர்களே, சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்ச உடனே ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்ம சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமா அழகா தெரிஞ்சுக்கலாம் போல. பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சான், அது ஒரு பேரின்பம்ல, அதை பத்தி விவரிக்கவே முடியாதுல்ல, கற்பனைக்கு கூட எட்டாதுன்ட்டாங்க பெருமானார். கற்பனை எவ்வளவு வேண்டாலும் பண்ணலாம், ஆனா நபி சொன்னாங்க உன் கற்பனையை தாண்டி சொர்க்கம்ட்டாங்க. அவ்வளவு பேரின்பம். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் இங்கு ஒன்று கூட்டியதை போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. நம்முடைய ஷேகுமார்களோடு, முஹம்மது ரசூலுல்லாவோடு, சஹாபாக்களோடு, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய நேசர்கள் அனைவர்களோடும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. யாரெல்லாம் ஆமீன் சொன்னீங்களோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் அங்க இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களை, சொர்க்கத்தை பத்தி விவரிக்கவே முடியாது. பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சான், சொர்க்கம் ரெடியா இருக்கும் போல, இனிமேல் படைக்க போறதில்லை, எல்லாம் ரெடியா இருக்கு நமக்காக வேண்டி. சொர்க்கத்தை படைச்சு முடிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னா, சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க ஜிப்ரீலே அப்படின்னா. சொர்க்கத்தை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தா வந்து அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, ரப்பே நான் இந்த மாதிரி படைச்சு வச்சிருக்கேன், இதற்குள்ளே வருவதற்கு எல்லோருமே ஆசைப்படுவார்கள், இந்த மாதிரி இன்பத்தை வச்சிருக்கிய அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்களா. அதற்கடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திற்கு உள்ளே போக வேண்டும் என்றால் சில தகுதி அதை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளம், நல்ல விளங்கிக்கோங்க எல்லாரும், நம்ம சொர்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணமா அல்லது நம்முடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி பயணமா? இந்த ஒரு ஹதீஸ் போதும்
நமக்கு அளவுகோல் நானும் விளங்கி கொள்ளலாம், நீங்க எல்லாரும் விளங்கிக்கலாம். இந்த ஒரே ஒரு ஹதீஸை வச்சு நான் சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, இதை பார்த்தா யாருமே இதுக்குள்ள வராம இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஆசைப்படுவாங்க, ரப்பே இந்த மாதிரி வச்சிருக்கியே அப்படின்ட்டாங்க. அதற்கடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திற்கு உள்ளே வருவதற்கென்று சில விஷயங்களை அல்லாஹ் திரையாக ஆக்கினான். இந்த திரையை தாண்டினாதான் உள்ள வர முடியும்னு. அது என்ன திரை அப்படின்டா ஹதீஸ்ல வருது, நம்முடைய மனம், நம்முடைய மனசு, நம்முடைய மனம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ அதை செய்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். தொழுவுறது மனசு ஆசைப்படுமா? ஆசைப்படாது. அந்த நேரத்தில் 10 நிமிஷம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறத ஆசைப்படும். தொழுவுறத ஆசைப்படாது. தொழுவணும் நீங்க, அப்பதான் சொர்க்கத்துக்கு போகலாம். பாவம் செய்யறத மனசு ஆசைப்படும், ஆனா பாவத்தை விடுறத மனசு ஆசைப்படாது, விடணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கத்தக்கவைகளை அந்த சொர்க்கத்திற்கு திரையாக ஆக்கினான். அப்ப நம்முடைய மனசு எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதோ, காலையில் எழுந்து இரவு படுக்க செல்லுகிற வரையிலும் அதுக்கு நேர் மாற்றமாக நாம் நடப்போமையானால், நானே எனக்கு முத்திரை குத்தி கொள்ளலாம், நான் சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறேன். எப்போ காலையிலேருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் என் மனசு எது சொல்லுதோ அதுக்கு நேர் மாற்றமா நான் நடக்கணும். ஏண்டா என் மனசு சாவுறது வரைக்கும் நல்லது சொல்லவே சொல்ல, அது சொன்னா கெட்டதை தான் சொல்லும். இன்னன் நஃப்ஸ, அல்லாஹ் உமாவு பரீம்ல பேசுவான் 13ஆம் ஜுஸ்ல, இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக மனிதர்களுடைய ஆத்மாக்கள் அம்மாரத்தும் பிசூயி, அது தவறைத்தான் ஏவும். ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், இன்னொன்னு இல்லாமா ரஹீம ரப்பீமா, அல்லாஹ் யாருக்கு கிருபை செஞ்சிட்டானோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அவங்களுக்கு நஃப்ஸு கூட நல்லது சொல்லு. நம்மெல்லாம் இன்னும் அந்த லிஸ்ட்டுக்கு போகலை, நம்மெல்லாம் பாவிகள் தான். அதனால நம்ம எப்ப விளங்கலாம் நம்ம சொர்க்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிறதே, காலையிலேருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாற்றம். காலையில ஃபஜ்ர் தொழுகாதன்னு சொல்லுவோம், தொழுக போகணும். தொழுதுட்டு உடனே எந்திரிச்சு போ, குர்ஆன் ஓதாத, தஸ்பீஹ் ஓதாதன்னு சொல்லும், ஓதணும். ஒரு பொய் பேசுன்னு சொல்லுவோம், பேசக்கூடாது. இவர்கிட்ட சண்டை போடுன்னு சொல்லுவோம், சண்டை போடக்கூடாது. அவர் உன்னை அப்படி பேசிட்டாரு, நீங்க அப்படி பேசுன்னு சொல்லுவோம், பேசக்கூடாது. அவர் உன்னை அப்படி பழி வாங்கிட்டாரு, நீனும் பழி வாங்குன்னு சொல்லுவோம், பழி வாங்கக்கூடாது. அவர் வட்டி வாங்கி பெரிய ஆள் ஆயிட்டாருப்பா, நீனும் வட்டி வாங்குப்பான்னு சொல்லுவோம், வட்டி வாங்கக்கூடாது. அல்லாஹு அக்பர். ரோட்ல போக்குள்ள ஒரு அந்நிய பொம்பளை வருவா, சும்மா பாரு யார் பார்க்க போறான்னு சொல்லுவோம், பார்க்கக்கூடாது. ஒரு அந்நிய ஆம்பளை எய்தாப்புல வருவான், பொம்பளைக்கு நப்சு சொல்லும், பாரு அவன் அண்டு, பார்க்கக்கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆக என்ன அளவுகோல்? நம்முடைய மனசு எதை சொல்லுகிறதோ அதற்கு நேர் மாற்றம். அப்படி செய்து நாம் வாழ்வோமையானால், நம்முடைய வாழ்வு அப்படி இருக்குமையானால் நாம் சொர்க்கவாசி, சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். ரெண்டாவது, அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்கு இவைகளை கொண்டு திரையிட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனானா, இப்போ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்த்துருவோம்னு சொன்னாங்களாம். ஒரு ஆள் கூட உள்ள வர்றது கஷ்டம் ரப்பே, ஒரு ஆள் கூட உள்ள வர்றது கஷ்டம், நீ இந்த மாதிரி தர போட்ட அப்படின்ட்டாங்க. அதனால அதை மீறி போகணும், அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானா. நரகத்தை அல்லாஹ் படைச்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டான், போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்கட்டான். அதனுடைய பயங்கரத்தை பார்த்துட்டு சொன்னாங்களாம், யா அல்லாஹ், இதை கேள்விப்படக்கூடிய யாரும் இதற்குள்ளே வரமாட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அல்லாஹ் நரகத்திற்கு போற தகுதி என்ன தெரியுமா? எதுவெல்லாம் நம்முடைய மனம் சொல்லுமோ அதை செஞ்சா போதும், அழகா நரகத்துக்கு போயிடலாம். வேற ஒன்றும் புதுசாவெல்லாம் செய்ய வேணாம். காலையிலேருந்து நீங்க தூங்குறது வரைக்கும் உங்க மனசு, என் மனசு எதை சொல்லுதோ அதை கரெக்டா அப்படியே நான் செஞ்சேன்டா, அது ஒன்னே போதும், கிளீனா நம்மளை கொண்டு போய் நரகத்துல உள்ள நடு இடத்துல போய் விட்டு. அல்லாஹு அக்பர். நரகத்தை அல்லாஹ் படைத்தான், படைத்து அதற்கு திரையாக, அதற்கு உள்ளே செல்வதற்கு தகுதியாக மனோ இச்சைகளை, மனம் விரும்பக்கூடியவைகளை அல்லாஹ் வச்சான். இப்போ போய் பார்த்துட்டு வாங்க ஜிப்ரீலேன்னு சொன்னா அல்லாஹ். பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, உன்னுடைய அடியார்கள் பூரா இங்கே தான் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே மனசுக்கு தான் கட்டுப்பட்டு வாழ்றோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க இல்லா மாஷா அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உன்னுடைய அடியார்கள் எல்லோருமே இங்கே தான் வருவாங்க ரப்பேன்னு.
அல்லாஹ் நண்பர்களே, அப்போ ஒரே ஒரு செய்தி, நாம் சொர்க்கத்தை நோக்கி நடைபோட ஆசைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக, முழுமையா எடுத்த எடுப்புல மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனசுக்கு மாற்றம் செய்வோம். அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னார்களோ அதை பின்பற்றுவோம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைசி வாஹிர் தஅவானா.